வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூசத்திற்காக 3 நாள் விரதம் இருப்பவர்களும் சரி, 6 நாள் விரதம் இருப்பவர்களும் சரி, இல்லை தைப்பூசம் மட்டும்தான் நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படி இருப்பவர்களும் சரி, இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து 3 நாட்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும், பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். இந்த மந்திரம் என்ன மந்திரம், எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். 3 நாள் தொடர்ந்து சொல்வது ரொம்ப நல்லது. அது எந்த நாள்லேருந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, பிப்ரவரி 9ஆம் தேதி, 9, 10, 11, 11ஆம் தேதி நமக்கு தைப்பூச திருநாள். இந்த நாளன்று நீங்கள் மாலையும் சொல்லலாம், காலையும் சொல்லலாம், 2 வேளையும் நீங்கள் சொல்லலாம். பூஜையில் உட்காந்து தான் சொல்லணுமா அப்படின்னா கிடையாது. நமக்கு எந்த நேரம் முடியுதோ அந்த நேரம் இந்த மந்திரம் சொல்லலாம். காலையில் எழுந்த உடனே சொல்லலாம், அல்லது மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் சொல்லலாம். தொடர்ந்து 21 முறை நீங்கள் சொல்லணும். அதற்கு மீறி நம்ம சொல்லலாமா அப்படின்னா 108 முறை சொல்லலாம். எவ்வளோ நேரம் வேண்டும்னாலும் நம்ம சொல்லலாம். எப்பயுமே அந்த 3 நாளுமே இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க. முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக உயரும். இதுவரை உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறவில்லை அப்படி இருந்தால் கூட இந்த மந்திரம் மூலமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இதில் முக்கியமாக பண தட்டுப்பாடு இருப்பவர்களும், வாழ்க்கை பொருளாதார முன்னேற்றமே இல்லை, எனக்கு ஒரு உயர்வு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சம்பளத்தில் உயர்வு கிடைக்க மாட்டேங்குது, தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க மாட்டேங்குது, அப்படி இருப்பவர்கள் அனைவருமே இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரம் சொல்லி நிறைய பேருக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கின்றது. நிறைய பேர் இப்போ இந்த மந்திரம் தான் அதிகமாக சொல்கிறாங்க. என்ன மந்திரம் அப்படின்னா, ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இது எந்த நேரமும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வாழ்க்கை முன்னேற்றம் இருக்குது, பொருளாதார முன்னேற்றம் உயர்வு நமக்கு கிடைக்குது. இந்த ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிறதே முருகன் நமக்கு அருள் கொடுத்து நம்ம வாழ்க்கை ஏறுமுகமாக மாறுது அப்படிங்கிறதுக்காக தான் அர்த்தம். அதனால் முருகனுடைய அருள் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல முருகனுடைய அருள் கிடைத்து கொண்டே இருக்கும். எப்போ வேண்டும்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், 21 முறை சொல்லுங்கள். எப்போதுமே நீங்கள் சொல்லலாம். அந்த 3 நாட்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்க. தைப்பூசம் வர்றதற்கு 9ஆம் தேதியிலேருந்து சொல்லிக்கிட்டே இருங்க. இல்லை நான் எவ்வளோ நாட்கள் வேண்டும்னாலும் சொல்லலாம் அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். சொல்ல சொல்ல உங்கள் வாழ்வு உயர ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு முக்கியமான மந்திரம் ஓம் பாலகுமரனே நமக. அந்த மந்திரம் சொல்வதனால கடன் தொல்லை நீங்கும். இந்த கடன் தொல்லை நீங்குவதற்காக இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போதுமே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், 21 முறை. நகை அடமானத்தில் இருப்பவர்களும் மற்றும் கடன் தொல்லையில் இருப்பவர்களும் ஓம் பாலகுமரனே நமக அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டே இருங்க. அடுத்து குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் ஓம் கார்த்திகேயா நமக அப்படிங்கிற மந்திரத்தை 21 முறை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். இந்த 3 மந்திரத்தையுமே நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சகல செல்வாக்கு கிடைக்கும். முருகனுடைய அருள் கிடைக்க வேண்டும். முருகன் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்க வேண்டும். முருகனுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பூஜை செய்தாலும் சரி, பூஜை செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு இந்த மந்திரங்களை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு நீங்கள் பூஜை செய்யணுங்கிறது அவசியமே இல்லை. பூஜை செய்வதும் முருகனுடைய வழிபாடு பண்ணுவதும் இன்னமும் 1000 மடங்கு நமக்கு நற்பலன்களை கொடுக்கும். உங்களுக்கே தெரியும். இந்த மந்திரம் சொல்வதற்கு ஏதாவது தடைகள் இருக்கின்றதா அப்படின்னு எந்த தடைகளுமே கிடையாது. நீங்கள் தூங்கி எழுந்த உடனே கூட நீங்கள் சொல்லலாம். முருகனை நினைப்பதற்காக நமக்கு தடைகள் கிடையாது. நம்ம பூஜை செய்வதோ இல்லை கோவிலுக்கு போவது தான் நமக்கு பல தடைகள் இருக்கும். இப்போ பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மாதவிடாய் இருக்கக்கூடாது, நம்ம போய் பூஜை பண்ணணும். மாதவிடாய் இருந்தால் பூஜை ரூமுக்கே போக முடியாது, கோவிலுக்கு போக முடியாது. இதே போல் இறப்பு திட்டு பிறப்பு திட்டு இருந்தாலும் கோவிலுக்கு போக முடியாது, நம்மளால் பூஜைகள் பண்ண முடியாது. ஆனால் இந்த மந்திரம் சொல்வதற்கு எந்த தீட்டும் கிடையாது, எந்த தடைகளும் கிடையாது. 24 மணி நேரம் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மந்திரங்கள், முருகனுடைய நாமங்களும் மந்திரங்களும் சொல்வதற்கு நமக்கு தடைகள் கிடையாது. இப்போ பீரியட்ஸாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மந்திரங்கள் சொல்லலாம். இல்லை நான் வழிபாடு செய்யக்கூடாது, எங்கள் சொந்தக்காரங்க இப்போ தான் தவறிட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கலாம். அன்புக்கு எந்த தடைகளுமே கிடையாது. அதனால் நீங்கள் எந்த நேரமும் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் நினைத்தால் முருகனை உங்களுடைய மனசில் கோவில் கட்டி வழிபாடு செய்யலாம். முருகனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து உங்கள் மனசுலே நீங்கள் வழிபாடு செய்யலாம். முருகனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து நீங்கள் அவர்கிட்ட தினமும் நீங்கள் பேசலாம். நம்மளுடைய மனசார வழிபாடு செய்வது, அதாவது மானசீகம் வழிபாடு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்.
நிறைய பேர் பாருங்க, சுவாமியே கும்பிட மாட்டாங்க. ஆனா, அவங்க சூப்பரா வாழுவாங்க. அதற்கு காரணம் அவங்க மனசுலயே அந்த இறைவன கற்பனை செய்துட்டு இருப்பாங்க. இறைவன்ட்ட பேசுவாங்க. இறைவன்ட்ட வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாவே இருக்கும். நம்ம வந்து பூஜைகளுக்கு தடங்கல் வரலாம். ஆனா, மனசுக்கு எந்த தடங்கல் வராது. அதனால மனசார மானசீகமா வழிபாடு செய்வது இன்னமும் பவர் அதிகம் அப்படிங்கிறத இந்த பதிவுல நான் சொல்ல வரேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்துக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.